வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் மற்றும் பிற சட்டவிரோத செயல்களுடன் தொடர்புடைய அரசு அதிகாரிகள் உடனடியாக அவற்றிலிருந்து விலக வேண்டும். ஜனாதிபதி எச்சரிக்கை. எரிசக்தி அமைச்சர் மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. வடக்கு தெற்கு கிழக்கு என்று நாட்டின் எந்த பகுதியிலும் இனவாதம் மீண்டும் மேலெழுவதற்கு அரசாங்கம் இடமளிக்காது. அனுருகுமார திசாநாயக்க உறுதி. வடக்கு கிழக்கு பகுதிகளில் உள்ள பௌத்த அடையாளங்கள் தமிழீழ ஆதரவாளர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு வருவதாகவும் அவற்றை மீட்டெடுக்க முடியாத நிலைமை உருவாகும் அபாயம் இருப்பதாகவும் சர்ச்சையை கிளப்பும் தேரர். தொடர்வது விரிவான செய்திகள். போதைப்பொருள் மற்றும் பிற சட்டவிரோத செயல்களுடன் தொடர்புடைய அரசு அதிகாரிகள் உடனடியாக அவற்றிலிருந்து விலக வேண்டும் என்றும், இல்லையெனில் அரசு சேவையிலிருந்து விலக வேண்டிய நிலைமை ஏற்படும் என்றும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க கடுமையாக எச்சரித்துள்ளார். ஜனாதிபதி தலைமையில் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருந்த முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலைத்திட்ட நிகழ்வில் உரையாற்றிய போது, நாட்டில் பரவி வரும் போதைப் பொருளை ஒழிப்பதே இந்த முயற்சியின் முக்கிய நோக்கம் என்று அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் காரணமாக பெற்றோர்களின் கனவுகள் சிதைந்து வருவதாகவும், இந்த சட்டவிரோத வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்கள் அந்த பணத்தை கொண்டு அரசாங்கத்தின் நிலைகுலைய வைக்க முயல்வதாகவும் அவர் கூறியுள்ளார். சிறைச்சாலைகளுக்குள்ளும் போதைப்பொருள் வர்த்தகம் நடைபெறுவதாகவும், அதில் சில போலீஸ் மற்றும் அரசு துறை அதிகாரிகள், சுங்கம் மற்றும் குடிவரவு திணைக்கள ஊழியர்கள் தொடர்புடையதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். போதைப்பொருள் பரவ அரசியல்வாதிகளின் ஆதரவு இருந்ததாகவும், சிலர் இதனால் அடைமொழியோடு அழைக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் தற்போது பாதுகாப்பு துறையின் தலைமை பொறுப்பாளர்களுக்கு போதைப்பொருள் அல்லது பாதாள உலக தொடர்புகள் இல்லை என்றும் அவர் உறுதியளித்தார். மீதமுள்ள சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் அதிகாரிகள் உடனடியாக தங்கள் தொடர்புகளை துண்டிக்க வேண்டும் அல்லது அரசு சேவையிலிருந்து விலக வேண்டும் எனவும், போதைப்பொருள் இல்லாத அரசாங்கத்தை உருவாக்க அரசாங்கம் தொடர்ந்து செயல்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். எரிசக்தி அமைச்சர் மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது. நிலக்கரி டெண்டரை பெற்ற இந்திய நிறுவனமும் அதனுடன் தொடர்புடைய உள்ளூர் முகவரும் மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக அந்த கட்சி தெரிவிக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கம்பகா தொகுதி அமைப்பாளர் இந்த விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளார். இந்த விவகாரத்தில் அரசாங்கம் தங்களின் பொறுப்பை தவிர்த்து அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்த முயற்சிக்கலாம் என்றும் அவர் கூறினார். சர்வதேச நிலக்கரி டெண்டருக்கு வழங்கப்பட வேண்டிய 45 நாட்கள் கால அவகாசம் கூட வழங்கப்படவில்லை என்றும், அதே நேரத்தில் எரிசக்தி அமைச்சர் ரஷ்யாவை செய்த ஒரு நிலக்கரி நிறுவனத்தின் பிரதிநிதிகளை நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. நிலக்கரியின் தரநிலைகளை பூர்த்தி செய்யப்படவில்லை என்று லக்விஜ் மின் நிலையம் அறிவித்த போதும் அந்த அறிக்கையை ஏற்க முடியாது என்று அமைச்சர் தெரிவித்ததாகவும் கூறப்பட்டது. மேலும் நிலக்கரி தொடர்பான முழுமையான அறிக்கை வெளியிடப்படும் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச உறுதியளித்திருந்தாலும் இதுவரை அந்த அறிக்கை வெளியிடப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக அந்த அறிக்கையை மறைப்பதில் ஏதாவது மறைமுக நோக்கம் உள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தரமற்ற நிலக்கரி பயன்படுத்தப்படுவதால் நாட்டுக்கு நிதி இழப்பும் சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்படுவதாகவும், இதனால் மக்கள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு நேரம் சேதம் குறித்து அரசு எந்தவிதமான கவனமும் செலுத்தவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தொல்பொருள் நினைவு சின்னங்கள் அல்லது மதத்தலங்களை காரணமாக கொண்டு இன்றும் சிலர் தனிப்பட்ட இடங்களிலே இனமோதல்களை உருவாக்க முயற்சிப்பதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க, வடக்கு தெற்கு கிழக்கு என்று நாட்டின் எந்த பகுதியிலும் இனவாதம் மீண்டும் மேலெழுவதற்கு அரசாங்கம் இடமளிக்க மாட்டாது என்று உறுதியாக தெரிவித்துள்ளார். சாவகச்சேரி மேசாலை வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் நடைபெற்ற யுத்தத்தால் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கான 2500 வீடுகள் உட்பட நாடு முழுவதும் 31,218 குடும்பங்களுக்கு வீடுகள் நிர்மாணிக்கும் தமக்கென ஒரு இடம் அழகான வாழ்க்கை என தேசிய வீட்டு திட்டம் 2026 அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். வடக்கு மாகாணத்தை விரிவான அபிவிருத்தி நடவடிக்கைகளின் கீழ் கொண்டு வந்து அந்த பகுதி மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான திட்டங்களை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக ஜனாதிபதி தெரிவித்தார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தக்கூடிய அழகிய கடற்கரைகள் மற்றும் கவர்ச்சிகரமான இடங்கள் இருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர், அவற்றை முழுமையாக பயன்படுத்துவதற்காக பலாலி விமான நிலையத்தின் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும், காங்கேசன்துறை துறைமுக அபிவிருத்தி பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்றும் கூறினார். இதற்காக இந்திய அரசாங்கம் 60 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை வழங்க ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். யாழ்ப்பாண மக்கள் முதல் முறையாக நம்பிக்கை வைக்கும் அரசாங்கம் ஒன்று இன்று உருவாகியுள்ளதாக கூறிய ஜனாதிபதி, அந்த நம்பிக்கையினை எந்த நிலையிலும் சிதைக்க அரசாங்கம் அனுமதிக்காது என்றும், எதிர்கால தலைமுறைக்காக மோதலற்ற ஒற்றுமையுடன் வாழக்கூடிய நாட்டை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் உள்ள பௌத்த அடையாளங்கள் தனி தமிழீழ ஆதரவாளர்கள் மற்றும் தீவிரவாத குழுக்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு வருவதாகவும், அவற்றை மீட்டெடுக்க முடியாத நிலைமை உருவாகும் அபாயம் இருப்பதாகவும் கலகம குசல தம்ம தேரர் குற்றம் சாட்டியுள்ளார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியொன்றின் போது அவர் இதனை தெரிவித்ததுடன், கல்வி மறுசீரமைப்பில் எடுத்த கவனம் போலவே மகாநாயக்க தேரர்கள் இந்த விவகாரத்திலும் தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இல்லையெனில் வடக்கு கிழக்கில் பல முக்கிய இடங்களில் இழக்கும் சூழல் உருவாகலாம் என்றும்,
எதிர்காலத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை செல்ல முடியாத நிலைமை ஏற்படலாம் என்றும் எச்சரித்துள்ளார். கந்தரோடி விகாரையை சர்வமத மையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அதற்கு தொல்லியல் திணைக்களம் துணை புரிவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தேரர்கள் வசிக்கும் பகுதிகளை புராதன விகாரை பகுதிகளையும் பிரிக்கும் வகையிலே மதில் கட்டும் பணிகள் நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விடயங்கள் குறித்து மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் விளக்கம் அளிக்கும் நோக்கில் காணொலி ஒன்றை வெளியிட்ட போதும் அதற்குரிய கவனம் வழங்கப்படவில்லை என்றும் தற்போது அனைத்தும் நடந்து முடிந்த நிலையில் உள்ளதாகவும் அவர் வருத்தம் தெரிவித்துள்ளார். கந்தரோடி விகாரையில் இன்னமும் ஒரு தேரருக்கு கூட தங்க முடியாத சூழல் இருப்பதாகவும் இது அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டை மீறிய செயல்களா என்ற சந்தேகம் எழுவதாகவும் அவர் கூறினார். பிரதமர் மற்றும் கலாநிதி ஹரணி அமரசூரியவை குறிவைத்து சமூக வலைதளங்கள் மற்றும் பிற ஊடக மேடைகளில் முன்னெடுக்கப்படும் பெண்களை இழிவுபடுத்தும் தாக்குதல்களை பெண்கள் மற்றும் ஊடக கூட்டமைப்பு கடுமையாக கண்டித்துள்ளது. இந்த கண்டன அறிக்கையில் 188 சிவில் சமூக பிரதிநிதிகளும் 27 முக்கிய அமைப்புகளும் இணைந்து கையெழுத்திட்டுள்ளன. தரம் 6 ஆங்கில பாட புத்தகத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஒரு பிழையினை அடிப்படையாக கொண்டு பிரதமருக்கு எதிரான அவதூறு மற்றும் இழிவுபடுத்தும் கருத்துக்கள் அண்மை காலங்களில் அதிகரித்துள்ளதாக அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. கல்வி சீர்திருத்தங்களில் காணப்படும் குறைபாடுகளை விமர்சிப்பது ஜனநாயக உரிமை என்றாலும் அதனை முன்னிட்டு ஒரு பெண் தலைவரின் தனிப்பட்ட நடத்தைகளது பாலினத்தை இழிவுபடுத்துவது அரசியல் வன்முறையாக கருதப்பட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இத்தகைய தாக்குதல்கள் தனிநபர் விமர்சனங்களாக இல்லாமல் பெண்களின் அரசியல் பங்கேற்பை தடுக்க திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்படும் அரசியல் வன்முறையின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இவ்வாறான செயற்பாடுகள் பெண்களுக்கு எதிரான அனைத்து விதமான பாகுபாடுகளையும் ஒழிப்பதற்கான சர்வதேச உடன்படிக்கைகளை மீறும் நடவடிக்கையாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனையடுத்து இணைய வழியிலும் அதற்கு வழியையும் பெண்களுக்கு எதிராக இடம்பெறும் அரசியல் வன்முறைகளை உடனடியாக தடுக்க இலங்கை அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அந்த கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் இவ்வாறான அவதூறு கருத்துக்களை பரப்புவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் சமூக வலைதள நிறுவனங்கள் தரக்குறைவான பதிவுகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெண் தலைவர்களின் மரியாதை மற்றும் கௌரவத்தை பாதுகாப்பது ஜனநாயகத்தின் அடித்தளத்தை பாதுகாப்பதற்கு சமனாகவும் என்றும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் நிதியமைச்சர் மற்றும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினரான ரவி கருணாநாயக்க மற்றும் பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் பணிப்பாளராக இருந்த அர்ஜுன் அலோசியஸ் ஆகியோருக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பான மேலதிக சாட்சி விசாரணைகள் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதியை அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிஹால் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த உத்தரவு வழங்கப்பட்டது. நீதிமன்ற நடவடிக்கையின் போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் சார்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனரக் பண்டார வழக்கை முன்னெடுத்திருந்தார். அவரது நெறிப்படுத்தலின் கீழ் சம்பந்தப்பட்ட சாட்சியங்களின் பதிவு நீதிமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்டது. வழக்கு விசாரணையின் இந்த கட்டத்தில் முன்வைக்கப்பட்டிருந்த சாட்சிகளை கவனத்தில் எடுத்த நீதிபதி வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணையை தொடரும் நோக்கிலே அதனை மீண்டும் பிப்ரவரி 6ஆம் தேதி அழைக்க தீர்மானித்துள்ளார். இதன்படி அன்றைய தினம் மேலதிக சாட்சிகள் பதிவு செய்யப்பட உள்ளதோடு வழக்கு விசாரணைகள் அடுத்த கட்டத்திற்கு நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டின் முதல் வாரங்களில் இலங்கை சுங்க திணைக்களம் வலுவான வருமானத்தை ஈட்டியுள்ளதாக அறிவித்துள்ளது. ஜனவரி மாதத்தின் முதல் 13 நாட்களில் மட்டும் திணைக்களம் 106.6 பில்லியன் ரூபாய் வருமானத்தை சேகரித்துள்ளது. இது அந்த மாதத்திற்கு 160.2 பில்லியன் ரூபாய் இலக்கில் சுமார் 66% இணையான அளவாகும். கடந்த நவம்பர் மாதத்தில் தித்வா சூறாவளி காரணமாக குறைந்தது 4 நாட்கள் சுங்க சேவைகள் நிறுத்தப்பட்டிருந்தன. அதன் பிறகும் ஏற்பட்ட இடையூறுகள் மற்றும் டிசம்பர் மாத இறக்குமதி அதிகரிப்புக்கு இடையிலும் கடந்த மாதம் திணைக்களம் கொள்கலன் வெடிப்பு பணிகளை வேகமாக நிறைவேற்றியுள்ளது. 2025ஆம் ஆண்டின் இலங்கை சுங்க திணைக்களம் 2551 பில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்டி சாதனை சாதித்தது. இந்த திருத்தப்பட்ட வருடாந்த இலக்கு 2241 பில்லியன் ரூபாவை மிஞ்சியதாகும். அதே சமயம் 2024ஆம் ஆண்டில் 1553 பில்லியன் ரூபாய் வருமானத்தோடு ஒப்பிடும்போது இது 64.2% வளர்ச்சியாகும். எதிர்வரும் ஆண்டில் வாகன இறக்குமதியில் எதிர்பார்க்கப்படும் குறைவுகளை கருத்தில் கொண்டு 2026ஆம் ஆண்டுக்கான சுங்க வருமான இலக்கு 2207 பில்லியன் ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது 13.5% குறைவாக உள்ளது என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது.